வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுகார்பேட் சீரீஸ் தான். ஆல்ரெடி சவுகார்பேட்டில் டாப் 10 ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ ஷாப்பிங் அண்டர் 1000 rupees அதுதான் நான் வந்து எடுக்க போகிறேன். கம்ப்ளீட் செட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேக்கப் ஐட்டம்லேருந்து எல்லாமே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு ட்ரெஸ் ஷாப்பில் நுழைஞ்சிட்டேன். இது வந்து குர்த்தி ஷாப்பு. ஜெயின் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி இங்கே நிறைய எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் வந்து பார்க்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 500 600லேயே இங்கே வந்து கிடைக்கும். வித் பேண்ட்டோட துப்பட்டாவோட வேணும் அப்படின்னா 700லேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் செட் டாப்பு பேண்ட்டு ஷால் நீங்கள் ஒரு 700க்கு எடுத்துக்கலாம். குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணுங்க. நல்லா சாஃப்டான குவாலிட்டி, ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அழுக்கு தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தாங்காதுங்க. நீங்கள் அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஆஃபீஸ் வியர் டெய்லி வியருக்கு சூட்டபிள். கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு, கிச்சனில் நிற்க போகிறீங்க அப்படின்றதுக்கெலாம் வந்து ஆப்ட் இல்லாத ஒரு குர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஏதோ ஒரு டெம்பிள் போக போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு 2 hours வியர் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஆஃபீஸ் போட போகிறீங்க, ஏசிலே தான் இருக்க போகிறீங்கன்னா ஆப்டான குர்த்தி. சம்மருக்கு சூப்பரான ஒரு குர்த்தி. பாருங்கள், இது எல்லாமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் தான். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே எல்லா குர்த்தியுமே எல்லா கலர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து இந்த துப்பட்டா வச்சு போகலை. ஏன்னா எனக்கு அந்த துப்பட்டா ரொம்ப நார்மலாக இருக்கா மாதிரி இருந்தது. ப்ளஸ் இப்போ பாப்பா இருக்காங்க, ஃபீட்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதால எனக்கு துப்பட்டாலாம் தேவைப்படுமா தெரில. பிகாஸ் ஐ ஹாவ் எ ஃபீடிங் ஷால். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து துப்பட்டா இல்லாமல் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ வந்து வாங்கணும்னு ரொம்பவே தோணுச்சுங்க. ஆனால் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக அந்த டிசைன் பிடிக்கலன்றதால நான் வேறு ஒரு டிசைன் தான் வந்து எடுத்திருந்தேன். அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்கக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஆல்தோ அவங்க வந்து வீடியோ எடுக்கிறேன்றதால இருங்க நான் இன்னுமே உங்களுக்கு நிறைய காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாபி டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம், இந்த நம்மளோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெயின் பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலர், அந்த க்ரீன் கலர் டிசைன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து வியர் பண்ணுவாங்க. அந்த ஆன்ட்டிங்கெலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்ட்டியும் இந்த மாதிரி சாரீஸ் நிறைய வியர் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அது சுடியில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன், அந்த நெக் கிட்ட மட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ மூவ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஷாப் போய்ட்டு செக் அவுட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும், எனக்கு 2000ல் குர்த்தி வேணும் அப்படின்னா கூட அந்த ஷாப்பில் வந்து அவைலபிள் இருந்ததுங்க. பட் நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டிசைன் ஷால், நான் ஷால் சிம்பிளாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, உடனே அந்த அண்ணா வந்து இல்லை இருமா ஷால் கிராண்டாக வச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் காட்டியிருந்தாரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது 850 சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஸ்கை ப்ளூவே மைண்டில் இருந்ததால் நான் இந்த காம்பினேஷனில் ஒரு குர்த்தி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் 1000 rupees சொன்னேன் இல்லையா, இந்த குர்த்தி வந்து எனக்கு 600 வந்துச்சு. ஸோ நான் 600க்கு எடுத்துகிட்டு ரிமைனிங் 400 எடுத்து இந்த குர்த்திக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கலான்னு போன இடங்க இந்த ரூபாலிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஷாப். இந்த சோக்கர் ஜஸ்ட் 450 தாங்க சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கியிருந்தேன். நான் அது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இயரிங் வந்து பெருசாக வேணும், எனக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்காது, எனக்கு இயரிங் பெருசாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தப்போ நம்மளோட ஷாப்பே இந்த பக்கத்து காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குமா, உள்ளே நீ வேணால் போய் பாருன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அப்போ நான் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே போயிட்டு செயின்மே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னால் வெயிலில் சுத்தமாக முடியல, காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தால் இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஜும்காஸு நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். அவங்க ஏதோ சும்மா அங்கே இருக்கிறதுக்கு இல்லாமல் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் கண்ணாடிக்குள்ளே நல்லா திவா கலெக்ஷன்ஸ் அளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி அந்த செயின்லாம் வந்து 100 rupees 150க்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. 100 rupees 70 rupeesக்குலாம் அங்கே செயின் இருந்தது. இந்த கம்பல் பாருங்கள், ஜஸ்ட் 100 rupees தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டி நகரில் இருக்க ரேட்டை விடவே இங்கே கம்மியாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மேலே இருக்க அந்த பால்லாம் வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் இருக்கா மாதிரியே இருந்தது. நல்லா அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக இருந்தது. பட் நம்ம பட்ஜெட்டாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோன்றதால நான் இதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
நிறைய மல்டி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஜும்கா ஆப்ஷன்ஸ், அந்த ஸ்டோன்லேயே ட்ரையாங்கிள் அது இது நிறைய இருந்துச்சு. நான் அங்கே வந்து டைம் ஆகிட்டே இருந்ததால் வீடியோ எடுக்கலை. நான் இந்த வீடியோவில் என்னென்ன வாங்கியிருந்தேன்றதை நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த குர்த்தா. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபேமஸாகவும் இருக்கிறதால அந்த நெக் டிசைன்லேயே நான் எடுத்துட்டேன். கிளாத்தோட குவாலிட்டி பாருங்கள், ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. பேண்ட்டுமே வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் போனேன். பிரிண்டெல்லாம் வந்து போகவே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. இந்த பேண்ட்டோட லென்த்து சொல்லி ஆகணுங்க. ரெடிமேடாக எடுக்கிறப்போ நான் கொஞ்சம் ஹைட்டுன்றதால எல்லாமே முட்டிக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த செயின் நான் வாங்கியிருந்தேன், நல்லா ஒரு மாதிரி ஷைனராக. ஸோ அந்த செயினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் பேங்கிளும் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பேங்கிளுமே. ஸோ இந்த பேங்கிளும் இந்த செயின் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஒரு சின்ன கிளச்சஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு நெயில் பாலிஷ் ப்ளூவில் வாங்கலைங்க. நான் சிம்பிளாக எனக்கு நெயில் பாலிஷ் பிடிக்குன்றதால நான் இந்த கலரில் வாங்கிக்கிட்டேன். இந்த 100,000ல் ட்ரெஸ் பண்ணது எப்படி இருக்குன்றத பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.